ஆண்டவர் சொன்னாரு, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கல சொல்லுவாங்க. நான் வாய்க்கவே மாட்டேன். நான் கேட்ட செஞ்சீங்களா? பைபிள் யாருக்கு வாய்க்கும்? அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நம்ம வாய்க்கவே மாட்டேன் வாய்க்கும். நீங்க செய்ய வேண்டியதை கரெக்டா பண்ணீங்களா? நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வாய்க்கலன்னு சொல்றீங்க. செய்ய வேண்டியதை ஒழுங்கா செஞ்சீங்களா? இது ஏன் கிடைக்க மாட்டேன், அது ஏன் கிடைக்க மாட்டேன், பெரிய கேள்வி கேட்கறீங்களே. ஆனா அதுக்கு முன்னாடி வந்த ஒரு வாக்கியம் என்ன? அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்னு சொல்லுது. வெறுமனே வாய்க்கும் என்று போடல, சும்மா வாய்க்கும்னு சொல்லிட்டு போடல. நல்லா புரிஞ்சு பைபிள் வசனத்தை படிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமா நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில கேள்வி கேட்கிறீங்களோ அந்த வசனத்தை நிறுத்தி நிதானமா படிச்சாலே போதும். அதுல இருக்கின்ற அதுவே அந்த வசனமே உங்களுக்கு பதில சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பைபிள்ல போடப்பட்டிருக்குது, அவன் சொன்னபடியே ஆகுன்னு போட்டு சொல்லி இருக்கிறீங்களா? நம்ம சொன்னபடி ஆகுது. என்னன்னா அவங்க பிற்போக்கான சொன்னதெல்லாம் நடக்குது. சில சொல்றாங்க என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படி சொல்றாங்கல்ல. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அதான் நடக்குது. ஏன் இல்ல, ஏன் வறுமை, ஏன் பற்றாக்குறை, ஏன் கஷ்டம், ஏன் நஷ்டம், ஏன் முன்னேற்றம் இல்ல, ஏன் அப்படியே தான் இருக்கிறோம். என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதுவும் செய்யாம வெற்றியும் வாய்ப்புகளையும் தேடுவது என்று சொல்லக்கூடியது என்னன்னா அது நம்மை தோல்விகளுக்கு நேராக கொண்டு போய் விட்டுவிடும்.